ஸ்கேல் வந்து இந்த சாக்கெட்டுக்குள்ள ஃபுல்லா போயிருக்கான்னு பார்க்கணும். சரிங்களா? அது மேல கொஞ்சம் இப்படி தூக்கிட்டு இருந்தாலும் பிரச்சனை தான். இந்த இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்றோம்ல இந்த ஸ்கேல, இப்படி இப்படி தனித்தனியா எடுத்துட்டு நம்ம இப்படிதானே வச்சிருக்கீங்க. இத வந்து இப்படி உள்ள போடும்போது இது பாதியில நின்றுட்டு இருந்தாலும் ஹைட் தப்பா தான் வரும். சரிங்களா? இந்த இடம் கரெக்டா முழுசா உள்ள போயிருக்கான்னு பார்க்கணும். இப்படி இருக்கணும். சரிங்களா? ஃபுல்லா உள்ள போயிருக்கணும். அதை முதல்ல பாருங்க. அதை முடிச்சுட்டு அந்த குழந்தைய வந்து அந்த பட்டன் இருக்குல்ல, ஒரு கிரீன் கலர் மாதிரி ஒரு பட்டன் இருக்குல்ல, அதுக்கு அந்த பக்கம் ஒரு கால் இருக்கணும், இந்த பக்கம் ஒரு கால் இருக்கணும். இப்படி இருக்கணும் கால். சரியா? கால் வந்து இப்படி இருக்கணும். கால் ரெண்டு காலுக்கு நடுவில் தான் அந்த பட்டன் இருக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் அவங்க சொன்ன மாதிரி ரெண்டு காலும் பின்னாடி அந்த போர்டில் ஒட்டி இருக்கணும். காலு, இடுப்பு, முதுகு, தலை, இந்த 4 இடமும் பின்னாடி ஒட்டி இருக்கணும். இந்த ஸ்கேல்ல ஒட்டி இருக்கணும். சரிங்களா? இந்த ஸ்கேல்ல ஒட்டி இருக்கணும். அதுக்கப்புறம் குழந்தையோட நீங்க முட்டி போட்டு தான் எடுக்கணும். சரியா? முட்டி போட முடியாதவங்க, ரொம்ப வயசானவங்க இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் சைடுல ஒரு சின்ன ஸ்டூல்லையாவது உட்காரணும். நின்றுட்டு எடுக்கவே கூடாது. சரிங்களா? நின்றுட்டு ஹைட் எடுக்கவே கூடாது. ஏன்னா எல்லாம் நம்மகிட்ட வர்றது இந்த சைஸ்ல தான் இருக்கு. நீங்க நின்றுட்டு எடுத்தீங்க, ஹைட் எடுத்தீங்கன்னா தப்பா தான் இருக்கும் கண்டிப்பா. சரிங்களா? அதுக்கப்புறம் குழந்தையோட முகம் வந்து இப்படி நேரா நம்மளை பார்த்து இருக்கணும். குழந்தை இப்படியோ இல்லை இப்படியோ இருக்கக்கூடாது. கரெக்டா நேரா பார்த்துட்டு இருக்கணும் குழந்தை. சரிங்களா? அதெல்லாம் நம்ம சைட்ல நின்று பார்த்தாலே நமக்கு தெரியும். லெஃப்ட்ல தான் நிற்கணும், தெரியும்ல? இப்படி நிற்கும் போது நம்ம இப்படி முட்டி போட்டு இப்படி நிற்கும் போது குழந்தை இப்படி பார்த்தோம்னா குழந்தை நேரா இருக்கா, இப்படி கீழே குடிஞ்சிட்டு இருக்கா, எல்லாம் கிளியரா பார்க்க முடியுது. அதை கவனிச்சா பார்க்க முடியும். ஒண்ணுமே இல்லாம அப்படியே பிள்ளை நிறுத்தி அப்படியே இப்படி பண்ணா ஒன்னும் பார்க்க முடியாது. சரியா? அப்போ நீட்டா இப்படி இருந்து நீங்க பாத்தீங்கன்னா கரெக்டா குழந்தை நேரா பார்க்கணும். பார்க்கும்போது நீங்க ஜஸ்ட் இப்படி அந்த இதை பிரஸ் பண்ணி கீழே கொண்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒவ்வொரு குழந்தைக்கும் இந்த இடம் ஒரு மாதிரி இருக்கும். தெரியுமா? இந்த இடம் வந்து ஒரு சில குழந்தைங்களுக்கு பிளாட்டா இருக்கும், இல்ல இந்த மேடா இருக்கும். குழந்தையோடைய நேரா நிற்கும் போது எங்க வந்து இந்த போர்டு தட்டுதோ அந்த இடத்துல அப்படியே இருக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் அமுக்கக்கூடாது, ஒன்றும் பண்ணக்கூடாது. சரியா? எந்த இடத்துல தலையில எந்த இடத்துல முக்குதோ அந்த இடத்துல வச்சு அப்படியே இந்த பாயிண்டரை பார்த்தீங்கன்னா அதுதான் ஹைட். சரிங்களா? இப்படிதான் ஹைட் எடுக்கணும். இப்படி எடுத்தீங்கன்னா தான் சரியா வரும். ஹெல்ப்பர் இருக்கிறவங்க அந்த இடத்துல ஹெல்ப்பரை அதே அப்படி அந்த சைட்ல உட்கார வச்சுக்கணும். உட்கார வச்சுட்டு முழங்கால இப்படி மடக்கி கொண்டு போகாம பார்த்துக்கணும். குழந்தைங்க முழங்கால ஜஸ்ட் அப்படி அந்த இதோட சேர்த்து ஒட்டி லைட்டா பிடிச்சிக்கணும். இல்லை குழந்தை காலை மடக்கினாலும் ஹைட் கரெக்டா வராது. சரியா? இப்படிதான் நீங்க ஹைட் எடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த எல்லாத்தையும் 90, 91, 92 அப்படின்னு போடுறதெல்லாம் விட்டுருங்க. கண்ணாடி போடணும்னா கண்ணாடி கொண்டு வரலைன்னா அது உங்களோட தப்பு. சரியா? கண்ணாடியே வாங்கி போடாம இருந்தீங்கன்னா அதெல்லாம் உங்களோட தப்பு. அதையெல்லாம் வந்து இதுல இது பண்ணக்கூடாது. சரியா? உங்களோட தப்புக்கு இந்த ரிப்போர்ட்டை வந்து தப்பாக்க கூடாது. எல்லாம் நீட்டா கண்ணாடி வேணுங்கிறவங்க வாங்கி போட்டுட்டு கரெக்டா அந்த என்ன பாயிண்ட் இருக்கோ 90.1ன்னா அது 90.1 தான், 90 கிடையாது. சரியா? இப்படி ஒரு பாயிண்டா தப்பா போட்டீங்கன்னா தான் எல்லாமே தப்பா போகும். சரிங்களா? இப்படி ஹைட் எடுத்தீங்கன்னா தான் நாம கொடுக்குற ரிப்போர்ட் ஏதோ உருப்படியா இருக்கும்.